உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்று ரோமர் 12 சொல்லுகிறபடி இந்த வருடம் முழுவதும் உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்டதா ஜீவ பலியா ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்தீங்களா? ஆண்டவர் பிரியமான ஜீவ பலியாய் உங்க சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதா? தேவனுடைய சித்தத்தை இந்த ஆண்டுல செய்தீங்களா? உங்க கைகள் எப்படி சுத்தமா இருந்தது? இருதயம் எப்படி சுத்தமா இருந்தது? ஆராய்ந்து பாருங்க. எங்களை சுத்தரிக்கப்பா. எத்தனையோ விஷயங்களை நாங்க நீங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தும் நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். வேதம் சொல்ற அநீதி எல்லாம் பாவம். விசுவாசம் இல்லாம வருகிற ஒவ்வொரு விஷயமும் பாவம். எத்தனையோ விதங்கள்ல அவருக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். அவருடைய வார்த்தைக்கு எத்தனையோ காரியங்களை அவர் சொல்லியிருக்கலாம். எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கலாம். நாம் எந்த அளவு அவருக்கு கீழ்ப்படினோம், எந்த அளவு கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க சொல்கிறபடி நான் செய்யவில்லை. அறிந்தோ அறியாமல் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களையும் மன்னியும். வேதத்தில் எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம். அவங்க தவிர அறிக்கை செய்யறாங்க, பாவங்களை அறிக்கை செய்யறாங்க, தேசத்தின் பாவங்களை அறிக்கை செய்யறாங்க. அதற்கப்புறம் அந்த இடத்துல ஒரு உயிர்ச்சி உண்டானது என்று நாம பார்க்கிறோம். இந்த வேளையில இந்த அக்கிரம சிந்தையோடு இருந்தீங்கன்னா இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கும்படி கேளுங்க. நம்ம அப்படியே அடுத்த வருடத்துக்குள்ள போகக்கூடாது. அசுத்தமுள்ள இதயத்தோட, சிந்தனையோட, அசுத்தமுள்ள கைகளோட. சங்கீதம் 24:3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இருதயம் எந்த நிலைமையில் இருக்கிறது இந்த வேளையில? சில வேளைகளில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அக்கிரமங்களை நமக்கும் தேவனுக்கு நடுவாக தடுப்பு சுவரா இருக்கிறது. நம்ம மனம் திரும்பும் போது அவர் மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அறிக்கையிடாத பட்சத்துல அவரால் செய்ய முடியாது. ஆவியானவரை கேளுங்க. இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுக்க போகிறோம். ஏன்னா இது முக்கியமான ப்ராசஸ், ஒரு முக்கியமான நேரம். புது வருடத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற நேரம் அது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டா? ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த காரியங்களை அறிக்கை எடுங்க. நான் புது வருஷத்துல இந்த அக்கிரமத்தோட போகக்கூடாது. என்ன சுத்திகரிங்க, 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 சுத்திகரிங்க. இதெல்லாம் ஆவியானவர் நினை போட்டுகிறாரோ இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை உங்கள் அற்புதத்தை செய்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷத்துக்கு இந்த கடைசி நாள்ல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்னென்ன விஷயத்துலதான் நீங்க அவருக்கு கீழ்ப்படியல அல்லது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனீங்க அல்லது எத்தனையோ காரியங்களாக பேசினார். ஆனா உங்களுக்கு
நீதியாய் நம்ம நடப்பிக்காவிட்டால், அநீதியாய் நடந்திருந்தால் அதை அறிக்கையிடுங்க. அவர் சுத்திகரிக்கட்டும். அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் என்ற வசனத்தின்படி இந்த வேளையில சிறியோர் தொடங்கி பெரியோர் வர ஒவ்வொருவருக்கும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக, ஒரு கன்விக்ஷன் உண்டாவதாக. நீதி குறித்து, நியாயத்தின்மை குறித்து கண்டித்து உணர்த்துகிற, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில ஒவ்வொரு உள்ளத்திலையும் இப்ப இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்க, இடைப்படுங்க. நாங்க அக்கிரமத்தோட, அக்கிரம சிந்தையோட, அசுத்தத்தோட புது வருடத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. எங்களை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்கப்பா. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாக ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் தேவ மகிமையில செயல்படக்கூடாதபடி பாவம் ஒரு தனியா இருக்கிறது. ஓ, எங்களை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. அந்த மனத்து விடுதல் முதற்றளவு அல்ல, இதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். ஒரு உண்மையான ரிபெண்டன்ஸ், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். யார் மேலே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா, வைராக்கியம் இருந்தா, மன்னிக்காத தன்மை இருந்தா, இப்பொழுது மனதார மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நபர் மேல எனக்கு கஷ்டம் இருக்கு, நான் மன்னித்துறேன். ஏன்னா நீங்க மன்னிச்சாதான் அவர் உங்க பாவங்களை மன்னிக்க முடியும். அதுதான் ஆவிக்குரிய சட்டம். அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு முழுவதுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்த பாத்திரம், குயவன் மனைப்படி தன்னை விட்டுக் கொடுத்த பாத்திரத்தை தான் அவர் வருகிற ஆண்டு பயன்படுத்த முடியும். My
கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரை நோக்கி கேள்விகள் வருகிறது. பிரதான ஆசாரியர் கேள்வி கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரன் தானா? நீ சொன்னபடிதான் என்று சொல்கிறார் அதிகாரத்தோடு. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ சொன்னபடிதான் வலது பார்சத்துல வீற்றிருப்பத நான் வரும் நாளில் இது முதல் மத்தேயு அது மட்டும் இருக்கும். அது 26:64 வசனம். சொன்னபடிதான் அன்றையும் மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பேசாமல் இருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து நான் காலையிலேயே நான் ஏற்கனவே சொன்னது போல வேற வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த 26வது அதிகாரத்துல பேதுரு மன கசந்து அவர் அவருடைய கசப்பின் நிமித்தமாக மன கசந்து பேதுரு மறுதளித்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கசந்து என்ன செய்றாரு? அழுகிறார். அது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது மிகவும் அழகாக. அப்போ நம்ம இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில உண்மையாகவே தொட்டால் சொல்றவங்க எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்டவங்களை மட்டும் இன்னமும் என்ன செய்யறாரு ஆண்டவர்? இன்னமும் ஆண்டவர்கள் பரிசுத்தமாகுதலுக்குள்ள பிரிப்பரேஷனுக்குள்ள சாக்ரிஃபிகேஷனுக்குள்ள அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் டிசைபிள்ஷிப்புக்குள்ள என்ன செய்யறாரு? ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசி மாத்திரம் அல்ல, அவங்க சீஷத்துவத்துக்குள்ளாகவும் கடந்து பார்க்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அதன் தினமும் என்னை பின்பற்ற கடவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எப்பொழுதுமே தேவனை நம்ம அவர் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். மேலானவைகளை நீங்க தேடுங்க. கிறிஸ்து இயேசுவர் நம்ம மேலானவர் என்று சொல்லி துதிக்கிறோம், நல்லதுதான். ஆனா கீழானவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக எழுந்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் என்பதை எப்போ நம்ம போக்கஸ் பண்ணும் பொழுது, அவரை கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாமே சின்னதாக தோன்றும். அல்லது எழுத ஒரு பணியை போல, சூரியனை கண்ட பணி போல எல்லாம் நடந்துவிடும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க ஆண்டவர் இதுவரையில் உதவி செய்தார். இந்த ஆண்டு முழுவதும் நாம் திகைத்த காரியங்கள், நாம் எத்தனையோ காரியங்கள்ல எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிர்ச்சிக்குள்ளாக ஆகியிருப்பது உண்டு. திடீரென்று நடக்கிற காரியங்களினால என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்ல முடியும். ஆனால் அதன் மத்தியிலும் கூட கர்த்தர் தாங்கினார், சுமந்தார், நடத்தினார் என்று அதற்குள்ளாக மிகவும் தைரிய சாட்சியாய் நிற்க, என்னுடைய கிருபையை முன்னிட்டு நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எல்லாருடைய சுத்த கிருபைதான். இயேசு கிறிஸ்து கெத்செமனேல என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அந்த 26வது அதிகாரம் முழுவதும் நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் முக்கியமாக சொல்ல வார்த்தை 64வது வசனம், 110:1.
சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:23 பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23வது கடைசி பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு ஈடாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் அந்த தலைப்பின் கீழே வருகிறதான பகுதி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அதுபோல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று அந்த நம்பிக்கையையும் வசனங்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொண்டாலே அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. அப்படி என்றால் என்ன? கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவருடையவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். இந்த 2 இந்த கடைசி நாளில முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்க்கிறோம். கம்ப்ளீஷனுக்கு நேராக இன்றைய காலையில 1 கொரிந்தியர் 7:1 வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதனால மாம்சத்துல ஆவியில் உண்டானதான எல்லா அசுசியும் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு அந்த பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த நடவோம் என்று சொல்லி அந்த வேத வசனம். நாம் தான் அந்த பரிசுத்தமாகுதலினுடைய அந்த பூரணத்துக்குள்ளாக மாஸ்டர் பூரணப்படுத்த நடவோம் என்று இருக்கிறது. அது ரொம்ப நெசசரி. நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த சாக்ரிஃபிகேஷனுக்கு, அந்த பியூரிஃபிகேஷனுக்கு, அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரணும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஏனென்றால் நீ வலது பாசத்துல வீற்றிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது எனக்கு சொன்னதுனால அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். அப்போ சகல அதிகாரத்தையும் சகல குறைத்தனத்தையும் அவர் பரிகரித்து போடுகிறவர். ராஜ்யத்தை என்ன செய்வார்? அவர் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் கடைசி சத்துரு பரிகரிக்கப்படும். கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆளுகை செய்ய வேண்டியது தேவன். அவர் இப்பொழுது நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ஆட்கொண்டவர், என்னை நிலைப்படுத்துகிறவர், நான் என்னால் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஆட்கொண்ட தெய்வம் உண்மை, நான் யார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னால் என்று அறிவேன். நான் விசுவாச ஆவியை உடையவளால் விசுவாச பேச்சு, அந்த விசுவாச சிந்தை, அந்த விசுவாச செயல் என்னிடத்துல நான் காண்பிக்க போயிட்டாக தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு சத்துருவை ஒவ்வொரு தீமையும் நீங்க கீழ்ப்படுத்தாத அவர் கீழ்ப்படுத்தி போட்டார் என்றால் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தாத விஷயம் ஒன்றும் இருக்காது. அதான் பாதத்திற்கு கீழாகி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது தேவை. அதே வசனம் தான் 110:1 வாசித்தோம். இன்னொரு வசனம் தாவீது கூட சொல்றாரு. அப்போஸ்தலர் 2 போடுங்க. 2 தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். 2:25 நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறார், என் பட்சத்துல இருக்கிறார். அப்ப நான் அவரை துக்கப்படுத்தினா, நான் கசந்து பேர் என்ன செய்தார்? 26வது அதிகாரத்துல நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மன கசந்து
அவன் பிட்டர்னஸோடு கூட அழுதான். மறுதளித்தது ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். அதே போல மறுதளித்தார். ஆனா ஆண்டவருடைய பார்வை அவர் மேல அப்பொழுது கூட பட்டதை பார்க்கிறோம். அந்த பேதுருவை கொண்டுதான் இந்த கலைப்பே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. பேதுருவே, நீ கத்தாரையா இருக்க, உன் மேலதான் நான் என்ன செய்வேன், கட்டுவேன் என்று சொல்லுகிறான். உன்னை கொண்டு நான் கட்டுவேன், நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், உன்னை ஸ்தாபிப்பேன். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உறுதியான இடங்களில் உன்னை ஆணிகளால் நான் என்ன செய்வேன், கடாவுவேன், உன்னை நான் பாவமா வைப்பேன், ஸ்டெடியா வைப்பேங்கிறது அவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆனா கத்தருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம்? கத்தர் என் முன்னாலே இருக்கிறாரா? உங்கள் முன்னாலே இருக்கிறாரா? அவர் புது வருஷத்துல மட்டும் முன்னிலையில நம்ம பார்க்கிறவர்களாக அல்ல, இப்பொழுதும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் படிக்கு ஆரம்பத்துல ஆரம்பிச்சிருக்கிறீங்க, முடிவு பரியத்தம் நடத்தி வர இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறார்? நடத்தி வருகிறவர். இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், உங்களுக்காக நடப்பிக்கிறவர். இதை யார் விசுவாசிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில எனக்காக ஆண்டவர் அற்புதத்தை என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். என் மூலமாய் நடப்பிக்கிறார். உண்மையாகவே நடப்பிக்கிறார் என்று சொல்றவங்க எல்லாம், நடப்பித்தார் என்று சொல்றவங்க எல்லாம் உண்மையாகவே அவருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். இப்பொழுது நீங்க ஒரு ஸ்டெப் ஈடு பண்ணி பாருங்க, சரண்டர் பண்ணி பாருங்க. கிறிஸ்துவோடு கூட நீங்க எழுந்தது உண்டானால், நீங்க மருத்துவரின் சாயல இல்ல, உயிர்த்தெழுதலின் சாயல ஞானஸ்நானத்தினால நீங்க என்ன செய்றீங்க? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீங்க. பாவத்துக்கு மறுத்து நீதிக்காக பிழைத்திருக்கிற ஒரு மாணவன், அக்கிரமத்தினால பாவத்தினால் மதித்துக்கிறது உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எபிரேயர் 12:2 பார்க்கிறோம். அவர் எந்த அவமானத்தை அவர் பார்க்கவே இல்லை, அதை ஃபோக்கஸ் பண்ணல. அதற்கு முன்னால வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் பார்த்தார். அது போல மகளே மகனே, நீ உனக்கு முன்னால நீ நிந்தையை பார்க்காத, அவமானத்தை பார்க்காத, அல்லது உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத, உன்னுடைய துக்க நாட்களை பார்க்காத, அல்லது நீ கஷ்டப்பட்டதையே திரும்பி பார்க்காத, கடந்ததையே சிலர் என்ன செய்வது? திரும்பி திரும்பி பின்னானவைகளை மறந்து கேட்பவை கம்ப்ளீட்டா என்ன செய்யணும்? எரேஸ் பண்ணப்படணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே எதெல்லாம் அந்த மறதி பூமியில மறந்து போறோம் அப்படிங்க, எதெல்லாம் மறக்கப்படணுமோ அது ஒருவே செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நினைவுல வரக்கூடாது. எது நம்ம ரிமெம்பரன்ஸ் இருக்கணுமோ அதுதான் என்ன செய்யணும்? இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீயோ தானியேல் 12 சொல்றேன், 12:13 நீயோ வெற்றாய் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களில் முடிந்து உன் சுதந்திர நீ எழுந்திருப்பாய். கர்த்தர் திட்டவட்டமாய் கொடுத்த இந்த வார்த்தை மாத்திரமே. ஆனா அதை முன்னிட்டு பல விளங்கும்படியாக நான் சொன்னேன். நாட்களின் முடிவில உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். முடிவில் என்ன செய்வேன்? ஒருடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். நாம் அமர்ந்து இருக்கணும், அவருக்குள்ளாக இருக்கணும். அதுக்குதான் தேவ சமூகத்துல பார்த்திருக்கிறோம். காலையில ஆராதித்தோம். இப்பொழுதும் நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம் நாம் அவருக்குள்ளாக நம்ம முடிவுக்காக என்ன முடிவு? நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். தீமையான முடிவுகளை அவர் என்ன செய்ய மாட்டார்? எடுக்க விட மாட்டார். நன்மையான முடிவுகளை அவர் கொடுப்பார். யோசேப்புக்கோ ஆண்டவர் நன்மையே வரப்படினார். அவங்க சகோதரர்கள் எல்லாம் தீமை செய்யலாம் நினைச்சாங்க, ஆனா யோசேப்புக்கோ நன்மையே வரப்படினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம முடிவு பரியந்தோம் நிலைத்திருக்கிறதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் வைத்தார். முடிவு பரியந்தோம் நிலைச்சிருந்தாதான் ரட்சிக்கப்படுவீங்க. அவர் இது முதல் நீங்க என்ன காண்பீங்க? 26:64 முதலாவது வசனத்தை வாசித்தோம். அவர் 14 நீங்க என்ன செய்யணும்? அவரை பார்க்கணும். இப்பொழுதே அவருடைய வலது பாசத்துல, உங்க வலது பாசத்துல அவர் வீச்சிருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? எப்பொழுதும் வணக்கம் முன்னால உங்களுடைய மென்டல் பிக்சர்ல என்ன செய்யணும்? கொண்டு வரணும்.
எப்பவுமே